மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து மொபைல் தேடிட்டு இருக்கிறத வந்து மொபைல் எடுத்து கையில் பார்க்குற வரைக்குமே வந்து மல்லி இருந்துட்டு ஜன்னல் வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரேணுகா வந்து அப்பயே பேசியிருந்தா வந்து கையும் களமும் பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து வீட்டில் மல்லி இருக்கா, விஜய் இருக்கா, இப்போ நம்ம பேசினா வந்து தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருக்கா. இதை வந்து மல்லியுமே கேட்குறாங்க. இப்படி கேட்டு கண் எதிர்க்க பார்த்து ஃபோன் வச்சுருக்கா அப்படின்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருந்துமே வந்து மல்லிக்கு ஏன் இன்னுமே வந்து குழப்பமாக இருக்காங்க? எதனால் இன்னும் குழப்பமாக இருக்காங்க? தண்ணி எடுத்துன்னு வந்தவன் தான் சுடருக்கு கால் பண்ணணும், சுடர் அக்காவை வந்து கால் பண்ண சொன்னாங்க ரகு அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டு போனான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன சைகளை பேசிக்கினாங்க? தண்ணி கேன் போட வந்தவன் யார்? அப்படியே வந்திருந்தாலே ரேணுகா அக்காவுக்கு எதுக்கு இவன் தகவல் சொல்லணும்? என்ன நடக்குது இங்கே? தப்பாக ஏதாவது நடந்துருமா? அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? இப்படின்னு வந்து குழப்பமாகவே வந்து மல்லி வந்து இப்போ வரைக்குமே வந்து குழப்பத்தலாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படியே குழப்பத்தில் இருந்தீங்கன்னா விஜயை வந்து நீங்களே தூக்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து ரேணுகா அதையும் தாண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. தன்னை யார் அனுப்பிச்சி வச்சாங்களோ அவங்களவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். ரேணுகா வந்து ரகுவை எதிர்த்து விஜய்க்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட பேசவும் கூடாது, இந்த ஃபோன் இருந்தால் தானே நீ என்னை காண்டாக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனவே ஏதாவது பண்ணுறதுக்காகலாம் ரகுவை எதிர்த்து வந்து ரேணுகா பேசிகிட்டு இருக்காங்க விஜய்க்காக. அவங்க அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது மல்லி வந்து இன்னுமே வந்து குழப்பத்தில் வந்து இப்படி இருக்காங்கன்னா காரணம் வந்து விஜய் வந்து நம்மளை எதுவும் பண்ண மாட்டார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், நம்மளை விட்டுட்டு போகவும் மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் மல்லி வந்து பொறுமையாக வந்து யோசிச்சுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரகு வந்து நீ இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா நான் உன்னை கண்டிப்பாக வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ரேணுகா வந்து பயப்படலை, ஆனாலும் வந்து ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ற பயம் இருக்குது. இப்போ ரகு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன், நீ அது மாதிரி செய்கிற, அதை விட்டுட்டு என்னை கழட்டி விட்டுறலாம், என்னை வந்து இதோட தலைமுழுகிடலாம் அப்படின்னெல்லாம் நினச்சிட்ருக்காத. உன்னை வந்து கொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. போகிற போக்கில் நான் வந்து உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு வந்து ரகு வந்து கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரேணுகா வந்து இதுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து இப்போது ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்றது தெரியல. இப்போ யார் உதவியுமே இல்லாமல் வீட்டிலே வந்து தகவல் சொல்கிற அளவுக்கு வந்து ரகுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கிறம்போது எப்படி வந்து ரகுவை எதிர்த்து வந்து விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம், கதிரேசன் வீட்லேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல. ரகுவை விட்டுட்டு இவர் இருந்தான்னா கண்டிப்பாக வந்து ரகு இவளை போட்டு தள்ளுறதுக்கு கண்டிப்பாக பிளான் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் பொண்ணாகவே விஜய்க்கு ஒய்ஃபாகவே வந்து லைஃப் லாங் வந்து நம்ம இங்கேயே கழிச்சிடணும், எப்படி இங்கே நம்ம இருந்துடலாம், இதை விட்டுட்டு போனால் நமக்கு வசதியான வாழ்க்கை கிடையாது, திரும்ப நம்ம அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே போனால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடையாது. அப்படியே ரகு சொன்னதை செஞ்சாலும் ஏதோ ஒரு அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க, 1 லட்சமோ 2 லட்சமோ, அதை வச்சுட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்படி கையில் வந்து இவ்வளோ பெரிய ஆஃபரை வச்சுட்டு நம்ம எதுக்கு இதை விடணும் அப்படின்னு வந்து ரேணுகா யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டு தான், அவங்ககிட்டக்கு போனால் எதுவும் கிடைக்காது, திரும்ப பழைய லைஃபுக்கு போனால் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதுவே வந்து விஜய் தனியாக இருந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நீ விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறது கரெக்டு. விஜய்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்கிறது தெரிஞ்சு இவளை பிரித்து விட்டுட்டு நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து ரேணுகா நினச்சிட்ருக்குது கொஞ்சம் கூட சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் இவளுக்குள்ளே இருக்கிற நினப்பு என்னன்னா, கதிரேசன் வீட்டில் நம்ம தான் பெரிய ஆள், நம்ம சொல்கிறத எல்லோரும் கேட்குறாங்க, இந்த விஜயும் வந்து ரேணுகான்னு நம்ம பின்னாடியே சுற்றிட்டுருக்கான், இப்படி எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக இருக்குது, நான் விஜய் கூட வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரே தடையாக இருக்கிறது இந்த மல்லி மட்டும்தான், மல்லியை எப்படியாவது விரட்டி விட்டுட்டா வந்து மொத்தமாக வந்து விஜய் நமக்கு கிடச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே இருக்கிற ஆசையில் வந்து என்ன யோசிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் மல்லிக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஏதாவது பண்ணி விட்டுருவார் ரேணுகா அப்படின்னு தான் நினைக்கிறேன். மறுபக்கத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியோட வக்கீல் வந்து இந்த சொத்து எல்லாம் இன்னமும் வந்து விஜய் பேரில் தான் இருக்குது, இந்த சைன் போட்ட பத்திரம் வந்து இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ வந்து ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக விஜய் தேவைப்படுவார். விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாரா ராஜேஸ்வரி மேலே அப்படின்னா இல்லை, ஏற்கனவே இதெல்லாம் வந்து எழுதி வாங்கினதே வந்து விஜய் ஏமாற்றி தான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க.
இப்போ இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சால் விஜய் வந்து கண்டிப்பாக சைலண்ட்டாக இருக்க மாட்டார். விஜயை எப்படி வீட்டை விட்டு விரட்டி அடித்தாங்களோ அதே மாதிரி வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். அதுக்கு விஜய்க்கு இந்த விஷயம் வந்து சீக்கிரமாக தெரிய வரணும். இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதுனால தான் வந்து இவர் வந்து நான் எனக்கு தேவையானதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் விட்டுட்டு போனாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி ஒரு வேளை நடந்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ராஜேஸ்வரி அனுப்பிச்சி விட்டா விஜயோட வீட்டில் வந்து விஜய் இருப்பார். விஜய் மட்டும் இல்லாமல் மல்லி, வெண்பா எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. அது கூடயே வந்து ரேணுகாவும் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க. ஏன்னா வந்து விஜயை விட்டு தர நிலமையில் வந்து ரேணுகா இல்லை. இப்படி எங்கேயோ ஒன்று விஜயும் மல்லி வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இவங்க கூட வந்து ரேணுகாவும் ஓட்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து ரேணுகா மாற்றத்துக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. மல்லி விஜய்கிட்ட வந்து ரேணுகா அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற வரைக்கும் தெளிவாக பேசிகிட்டு தான் இருக்காங்க. இருந்துமே வந்து விஜய்க்கு வந்து ரேணுகா மேலே கொஞ்சம் கூட டவுட்டே வரல. ஏன்னா வந்து இவ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நம்பிட்டு இருந்தீங்களன்னா மொத்தமாக வந்து மொட்டை அடித்து விட்டுட்டு தான் போயிடுவா. என்ன நடக்குது, எப்படி வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.